வர மட்டும் காணும். ரொம்ப நாளாச்சுல ஒரு சூப்பரான வீடியோ. அது என்ன வீடியோ தெரியுமா? என்னதுமா? ஃபுட் சேலஞ்ச். சூப்பரா இன்னைக்கு வந்தீங்கன்னா ஃபுட் சேலஞ்ச் கூட ரொம்ப நாளாச்சு நான் வீட்டுக்கு வந்து என்னங்க நான் இல்லாதப்ப மட்டும் எல்லா சேலஞ்ச் பண்ணீங்க. ஃபுட் சேலஞ்சுக்கு வாங்கி கூப்பிட்டு இருந்தாங்களா? சரி இன்னைக்கு இதோ உங்களுக்காக ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன எடுத்துச்சுக்கோன்னா சோறு, பொரிச்ச மீன், கனவா, வாழை மீன் குழம்பு, காலையில் வச்ச மாங்காய் ஊறுகாய், இது எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். அளவு சாப்பாடு வச்சு மாட்டேன். எங்கள் அக்கா தான் எடுக்க போகிறாங்க. வச்சு யார் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறான்னு பார்க்க போகிறேன். 2 சிங்கத்தோட மோத போகிறேன். ஆனால் நீ தான் சாப்பிடுவேன். சரி கரண்டி இந்தாங்க, சும்மா எடுத்து போட்டு கைதான ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை விட உலகத்தில் சுத்தமான கரண்டி எதுவுமே கிடையாது. நல்லதில் சோறு ஆறி இதை பொண்ணாத்தா மாரியாத்தா எனக்கு கொஞ்சம் சோறை போடாத்தா. ஜஸ்டினே பங்கு கரெக்டாக பிரிக்கணுண்ணே, யாருக்கும் என்னது ஆப்பு கீப்பு வச்சிடாத ஆத்தா. கொண்டா என்ன இது ஒரு வாய்க்கு 10 எனக்கு பரவாயில்ல. இதுதான் ஓகேவா? பாருங்க, இது வந்து யாத்தே சோறு மலை மாதிரி இருக்கத்தே. தட்டு பெருசாக இருக்காது. சின்ன தட்டுல தான் ஸ்கிரீன் சோறு நிறைய தெரியும். சிறிய அந்த சோறு தான் கம்மியாக இருந்துச்சு. ஒரே அளவு தான் தட்டு உடச்சுடு. ஒரே அளவு தான் சுமி, சின்னதாக தெரியுது. அது எப்பயும் எனக்கு பழகிட்டு அப்பயும் அப்படிதான் அழுகுவேன். எனக்கு மட்டும் சோறு திரும்ப அந்த ஜாங்கெல்லாம் பண்ணது நான் அழுகுவேன். அள்ளி போட்டேன்னு அதுக்கு எப்பெல்லாம் சோறு அள்ளி போட்டேன் எனக்கா. சோறு வந்து அளவு சாப்பாடு போட்டாச்சு. குழம்பு நிறைய குழம்பு வச்சுக்கிறேங்க, உங்களுக்கு தேவையான எடுத்து சரியா? நம்ம அக்கா மாதிரியாவே பாருங்க. ஏன்னா ஊருக்கு ஆப்ஷன் யார் யாருக்குன்னா அந்த சோறு தொண்டைக்குள்ள இறங்கலையோ அவங்க வந்து குடும்பத்துக்கு போய் ஓகேவா? போட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? மரிதாஸ் நீ தான் போட்டி ஸ்டார்ட். 1 2 3 ரெடி ஸ்டார்ட். சப்பா பாரு அம்மா. 1 2 நடுவுல 2 வச்சிட்டாங்க. நார்மலா கூட சாப்பிடலாம். போட்டு சோறு உண்டு ஆக மாட்டேங்குது. 2 வச்சேன். இந்த பொட்டி கேமராமேன் வரலாமா? 3 இங்கே 2 தான் போயிருக்கு, இங்கே 1 தான் போயிருக்கு. இல்லை என்ன சொல்லிடாதீங்க. தோழி தண்ணி தான் இப்போ செத்தாலும் பரவாயில்லன்னு தின்னுக்கிட்டு இருக்கு. நமக்கு கப்பு முக்கியம், மிகிலே கப்பு முக்கியம். என்ன தம்பியே டீ கப் இருக்கு, வாங்கிட்டு சாப்பிடுவோம். ரூபாய் 5 கிலோக்கா. சில பாசமா விட்டு பாசமா எஸ்ப்பா. நிறைய நாளாச்சுக்க நிறைய சோறு சாப்பிட்டு இப்படியே ஏதாவது சாப்பிட சொல்லிட்டு இருக்காத. திங்காமே ஏற்கனவே யானை மாதிரி இருக்கும். மோனிசா இந்த பிரியாணியில் தான் 5 பிளேட் அடிப்பாங்க. நீங்க தானே கொஞ்சம் சாப்பிடுறியா?
திணறான். எங்கள் அப்பாவுக்குலாம் வேலை இல்லை. இங்கே ஒரு ஜீவ ரியாக்ஷனே இல்லை அப்படி இருந்துச்சு. எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா எனக்கு? ஆசை நிறைவேற்றியா? எனக்கு புரிய யாரும் தெரியுமா? மரியாதை. அவனையா மரியாதை கூட நீங்க வின் பண்ண முடியும். என்ன சொல்லி கொடுத்து அவன் தானே மெத்தடா திம்பாங்க. அவன் திங்கிற பார்த்தா அவன் திங்க மனசு தான் ஒரு குத்துவான். எனக்கு பார்த்தா அப்படி தெரியல. இதே நான் இந்த போட்டி கலந்துருந்தேன்னா இன்னும் முடிச்சிருப்பிய. பினிஷிங் முடியல. நீ மெதுவாகவே சாப்பிடலாங்க. அவன் பின்னாடியே தவழ்ந்து வருவான். போட்டினாலும் எந்த பொண்ணாலும் அந்த ஃபஸ்ட்டு போட்டினாலும் எந்த பொண்ணாலும் ஃபஸ்ட்டு இருக்கும் எனக்கு. அதான் பிடிக்கும். நல்லா சாப்பிட்டு இருந்துருக்கேன். எனக்கு தெரியும் இது யாரு சோச்சதுன்னா. அக்கா கொஞ்சம் சோத்த வைங்க, சோத்த அழுவிங்க சாப்பிடுங்க. இந்த பானை கவுத்தி விடுறே. கமாண்ட் என்ன சொல்லுவாங்க நான் சொல்லவா? சுமியக்கா சரியான அவங்க ஃப்ரெண்டுக்காண்டி விட்டு கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா சுமியக்கா தான் வச்சிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்காண்டி விட்டு அப்படிதான் சொல்லுவேன். பாருங்க வேணும். ஏன்னா நீங்கள் மருதாசோட சாப்பிடும்போது இந்த எஃபெக்ட் போட்ட மாதிரி தெரியுது. வீடியோ பழைய வீடியோ எடுத்து பாருங்க. அதைத்தான் நான் சொல்ல. அதனால அப்ப இது யாருன்னு தெரியல. அக்கா இப்பதான் அரிசி களைஞ்சிட்டேன்னு சோறு அக்கா சும்மா அடிச்சு விடுக்கா. எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பேசக்கூடாது. அக்காவுக்கு பிரியாணி கொடுத்தீங்கன்னா சரி முடிச்சுடும். சாப்பிட்டு முடிச்சுக்க. யார் செகண்ட் தேர்ட் தெரியணுங்களா? இல்லையா ஃபர்ஸ்ட் நீ எப்படி செகண்ட் ஆகும் செகண்ட் ஆகும். நீங்கள் ஆக மாட்டியா? ஆனால் சோத்தாங்க லீவ்ச்சிச்சு. நீங்கள் 3 ஆகும் 2 நான் சொல்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் மிஸ்டர் மோனிஷா அவர்கள், 2வது மிஸ்டர் செஸ்லின் அவர்கள், 3 மிஸ்ஸஸ். ஓகே எப்படி இதெல்லாம் எடிட்டிங் தூக்கிடு எனக்கு தெரியும். நாளைக்கு ஆள் எந்திரிக்காதான் தெரியும். சரி முடிச்சிடும் வீடியோ. அடுத்த வீடியோ என்ன கொடுத்தா அது என்ன பண்ணுவாங்க கமல்னு சொல்லுவாங்க. எதுவுமே சாப்பிடல. சாப்பிட்டா ஆகணும். யாரும் தோத்துன்னு சொல்லிடுவேன். நீ என்ன தோத்த? என்ன சோறலி வச்சுல ஏ போட்டது ஒரு கறி. நீ எப்பவுமே அவ்வளவுதான் சாப்பிடுவ. கூட இருந்து தான் ஊட்டி விடுவா சாப்பாடு. என்ன அரிசி கலந்துட்டு இருக்கியா? இதை விட கம்மியாக சாப்பிடுவேன். நீங்க போட்டுதான் வருவீங்க. கூட சாப்பிடுவாங்க. இப்ப சாப்பாடை குறைச்சிட்டாங்க. கடைசியில் கேமராமேனுக்கு தட்டோட விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனால் மரண சாப்பாடு குழம்பு பொரியல் அது இது சூப்பரான சாப்பாடு. கனவோட கனவா மட்டும் தான் ஏன்னா அவர் கலப்பிரியர். இவங்க தலைக்கு சண்டை விட மாட்டாங்க.
என் வந்ததுலேருந்து அவள் தான் சாப்பிட்றேன் தலையை விட்டு கொடுப்பேன் பெரிய தலை வந்து ஜூஸ் தான் உள்ள விட்டு கொடுத்துச்சணுமா இந்த வருஷம் கிறிஸ்மஸோட நியூயரோட கோயில்ல நல்ல மனிதர்களை வீட்டுக்கு சொல்லிடுமா அவங்க 2 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிளாக் சி பெயின் பார்த்தோம் அப்போ அப்போ இந்த சீட்டுக்கு மண்டை உடைச்சு வச்சிருக்கா. அப்பா இந்த சேலஞ்ச் வீடியோ எப்படி போச்சுன்றதை கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. ஆமாப்பா. ஃபேமிலியா இருந்திருக்கோம் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த வீடியோ பிடிச்சல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.